வணக்கங்க. அனகை செல்வம் பேசுகிறேன். இங்கே ஏற்கனவே வந்து தாம்பரம் மாநகராட்சிக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன். இந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க, ஃப்ளெக்ஸ் போர்ட்லாம் வச்சுருக்காங்க. பைக்லாம் போகும்போது அந்த பேனர்லாம் அறுந்து கீழே விழுற மாரி இருக்குது. மழை காலம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது யாருமே காதுல கூட வாங்க மாட்டேன்றாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வீடியோஸ் ஒன்று அனுப்புகிறேன். இதை நல்லா பாருங்கள். இப்போ அந்த பேனர் வந்து அறுந்து கீழே விழுற மாரி இருக்குது. அறுந்து கீழே விழுந்துருச்சுன்னா, அந்த பேனரில் வச்சது அந்த எல்லாம் கீழே விழுற மாரி இருக்குது. அது அறுந்து கீழே விழுந்து இப்போ யார் பைக் மேலேயாவது விழுந்துருச்சுன்னா, கண்டிப்பாக உயிர் சேதம் ஆகும். இன்னொன்று கார் மேலேயும் கார் ஓட்டுறவங்க மேலேயும் விழுந்து, லாரி ஓட்டுற மேலேயும் விழுந்து, பஸ் ஓட்டுற மேலே விழுந்தா கண்டிப்பாக உயிர் சேதம் ஆகும். எது ஆகுனாலும் ஏற்கனவே சுவாதின்ற ஒரு பொண்ணு வந்து தாம்பரத்தில் இந்த மாதிரி தான் பேனர் வச்சு கீழே விழுந்து இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிருக்கு. கோயம்புத்தூர்லேயும் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ஆயிருக்குது. ஏற்கனவே ஹைகோர்ட் வேறு தடை இருக்குது, வைக்கக்கூடாதுன்னு. அது மீறி வச்சிட்ருக்காங்க. இப்போது சூழ்நிலை பம்மல் டு பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் இது இப்படி தான் இருக்குது. நிறைய பேனர் அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ அருந்து உங்களுக்கு தொங்குது. எது ஆகுனாலும் தாம்பரம் மாநகராட்சி தான் பொறுப்பு. கமிஷனர் சார், ஏசி சார், இது வந்து நீங்கள் பாருங்கள். பார்வையிட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை இருக்கா எப்படி அறுந்து தொங்குதுன்னு மட்டும் வந்து பாருங்கள் இங்கே வந்து தயவுசெய்து.